ஆப்பிரிக்கால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க ஊழியக்காரர்கள் இருப்பாங்க. அந்த ஊழியக்காரர்கள் கீழே இருக்கக்கூடிய இன்னொரு ஊழியக்காரர்களையும் சபையில இருக்கக்கூடியவர்களையும் கூட என்ன செய்வாங்க தெரியுமா? வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்கள் எல்லாவற்றையும் கொஞ்சம் அங்க இங்க எல்லாவற்றையும் மாத்தி மாத்தி ட்விஸ்ட் பண்ணிட்டு சபையில இருக்கக்கூடிய ஆட்களை தங்களை பார்த்துட்டு பப்பா அப்படின்னு கூப்பிடுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆப்பிரிக்கா அப்படின்னு வரும்பொழுதே அது கொஞ்சம் வித்தியாசமான, கொஞ்சம் ஆபத்தான ஒரு இடம். 100% அங்கிருந்து, ஏன்னா இங்க இருக்கிறவர்கள் அங்க போறாங்கன்னு கேள்விப்படும் போது ரொம்ப வருத்தமா இருக்குது. ஏன் அங்க போறாங்க? ஆப்பிரிக்கால தான் ஆவியானவர் இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இன்றைக்கு வருகிறது. ஆவியானவர் சபைக்குள்ள இருக்கிறார், ஆப்பிரிக்கால இல்ல. அல்லேலூயா. அந்த சபை எங்க இருந்தாலும் அந்த சபையில ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவரை தேடிதான் நம்முடைய ஆட்கள் போக வேண்டுமே ஒழிய இப்பேற்பட்ட ஊழியக்காரர்களை அல்ல. இன்றைக்கு என்ன நடக்குதுன்னா, ஆப்பிரிக்கால போறாங்க, அங்கிருந்து ஒரு சில பழக்கங்களை இங்க கொண்டு வருகிறார்கள். அதுல இதுவும் ஒரு பழக்கம். இந்த பழக்கம் எல்லாம் அங்கிருந்தான் வந்தது. I'm telling you, it is very very dangerous.